நான் பிடிச்ச முயலுக்கு மூலம் மல்லு கட்டுவாங்க பார்த்தீங்களா, நான் இப்படித்தான் என்னை யாருக்காகவும் நான் மாற்றிக்க மாட்டேன்றதுலாம் யார் அப்படின்னா அந்த செவ்வாய் தான். பஞ்சுவாலிட்டி பரமசிவங்கெல்லாம் யார் அப்படின்னா மேசத்துல பிறந்தவங்க தான். என்னன்னா கோவம் இருக்க இடத்துல குணம் இருக்கணுவாங்கல்ல, இவங்கெல்லாம் கோவத்தை தான் முதல்ல வெளிப்படுத்துவாங்க. அவங்க கிட்ட வந்து இந்த பாசம் கருணை இதெல்லாம் வந்து அப்புறம் தான். நிறைய பேருக்கு என்னன்னா அந்த இரு திருமண அமைப்பையும் கொடுக்கறது அந்த ரிஷபத்துல செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பிரச்சனை உண்டு அப்படின்றது மாதிரி. குமுதா ஹாப்பி என்னாச்சுன்றது மாதிரி இவங்களுக்கு அந்த ரிஷபத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் என்னன்னா கடனை வாங்கினாலும் ஒரு சந்தோஷத்தை விரும்பக்கூடிய தன்மைக்கு கொண்டு வந்து ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் அம்மா அப்பாலாம் இல்லை அப்படிங்கிறப்ப இந்த சொத்து சோகம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல ஒரு பெருசாக பூர்வீகத்தில் ஒரு பஞ்சாயத்தை அனுபவிப்பாங்க. 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது வந்து கொஞ்சம் அவ்வளோ நல்லது இல்லைன்னு சொல்லலாம். இந்த கண்டிப்பாக அந்த ஒரு மேரேஜ் லைஃப்ல வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஒரு விஷயம் இருக்கும் பார்த்தீங்களா, அது இல்லாமல் நிறைய பேர் தவிர்ப்பாங்க. பார்த்தாலே பயப்படக்கூடிய ஒரு ராசி தான். வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்ன கன்னி ராசி மச்சம் இருக்குப்பா அப்படின்ற மாதிரி காதல் வாழ்க்கைக்கு ஓகே, பட் அந்த என்னன்னா வேற ஒரு அஃபையர் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணத்துக்குள்ள போறது, திடீர்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் பிறந்திருக்கும், நீங்க கூட நல்லாவே லைஃப் போயிருக்கு. ஆரம்பத்தில் கொடுக்குற மாதிரி கொடுக்கும். எப்பயுமே வந்து ஒரு கோவமான ஆள் இருந்தால் பரவாயில்ல, யாராவது ஒருத்தவங்க கத்துறவங்க ஒருத்தவங்க கேட்கறவங்களும் இருக்கணும்ல. 2 பேருமே கத்துறவங்களா இருந்தால் என்ன பண்ண முடியும்? தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் அரிகரசுதன். நீங்கள் நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மேடம் அவங்க தான் இருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். இப்போ இந்த ஒவ்வொரு ராசியிலையும் செவ்வாய் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் கொடுப்பாரு, என்ன மாதிரியான விஷயங்கள் எடுத்துப்பாரு, எப்படி செயல்படுவார் அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. முதல்ல காலபுருஷத்துவத்தில் முதல் ராசியான மேஷ ராசியில் செவ்வாய் எப்படி வந்து செயல்படுவார்? கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இந்த செவ்வாய்னா யாருன்ற ஒரு விளக்கம் கொடுக்க விரும்புகிறேன். பொதுவாக வந்து செவ்வாய்ங்கிறது ஒரு ஜாதகத்தில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறப்போ செவ்வாய்ன்றது முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்ப்போம். ஏன் அப்படின்னா செவ்வாய்ங்கிறது நம்மளுடைய சகோதர ஸ்தானமாக பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. சகோதர காரகமாக பார்ப்போம். தன்னுடைய கணவன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறப்போ செவ்வாய் பார்ப்போம். நிலப்புலன்கள் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஒரு கட்டடம் எழுப்பணும் அப்படின்னா செவ்வாய் நல்லா இருக்கான்னு பார்ப்பாங்க. சரி, இந்த செவ்வாய் வந்து ஒருத்தவங்களுக்கு பவர்ஃபுல்லாக இருந்தால் அவங்க என்ன மாதிரி இருப்பாங்க அப்படின்னா, கேரக்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா கோவமாக இருக்கிறது, வீரமாக இருக்கிறது, எதையுமே விடாப்படியாக செய்கிறது, நான் பிடிச்ச முயலுக்கு மூலம் மல்லு கட்டுவாங்க பார்த்தீங்களா, நான் இப்படித்தான் என்னை யாருக்காகவும் நான் மாற்றிக்க மாட்டேன்றதெல்லாம் யார் அப்படின்னா அந்த செவ்வாய் தான். ஸோ இந்த செவ்வாயுடைய காரக பண்பு ஒவ்வொருத்தருடைய ஜாதகம் கண்டிப்பாக எல்லாரோட ஜாதகமும் இருக்கும். அது எந்த இடத்துல இருக்குன்றதை பொறுத்து மாறுபடும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த செவ்வாய் அப்படிங்கிறது வந்து நம்ம முருகப்பெருமானை கூட நம்ம சொல்லுவோம். ஏன்னா முருகப்பெருமான் அப்படின்னாலே செவ்வாயினுடைய ஆதிக்கம் தான். அப்போ இந்த கோயில்களுக்கு போங்கன்னு நம்ம சில பேருக்கு பரிகாரமாக கூட சொல்லுவோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அது செவ்வாய் தோஷம் இருக்குன்னா சில பேருக்கு உண்டு இல்லையா. திருமணம்னு வரும்போது முதல்ல எடுத்ததுன்னா பார்க்க வேண்டிய செவ்வாய் தோஷம் இருக்கான்னு பார்ப்பாங்க. செவ்வாய் தோஷம் இருக்கா, அப்போ தோஷம் இருக்கா, தோஷத்துக்கான ஆளை தான் நீங்கள் பார்க்கணும், கல்யாணம் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த அமைப்புகளை குறிக்கிறதுமே அந்த செவ்வாய் தான். சப்போஸ் மேஷத்தில் ஒருத்தவங்களுக்கு செவ்வாய் இருக்குன்னு வச்சுப்போமே, மேஷத்தில் செவ்வாய் ஆல்ரெடி ஆட்சி அதிபதியாகவே இருக்கக்கூடிய ஆள் தான் செவ்வாய். அங்கேயே ஆட்சி அதிபதி. எப்பவுமே வந்து வேகமாக இருக்கிறது, துடிப்பாக இருக்கிறது, அதிகாரத்தோரணை, ஆளுமை பண்பு எல்லாமே நிறைஞ்சவங்க. என்னன்னா கோவம் இருக்க இடத்துல குணம் இருக்கணுவாங்கல்ல, இவங்கெல்லாம் கோவத்தை தான் முதல்ல வெளிப்படுத்துவாங்க. அவங்க கிட்ட வந்து இந்த பாசம் கருணை இதெல்லாம் வந்து அப்புறம் தான். முதல்ல எடுத்தோடனே நியாயமா இருக்கணும், நீதியா இருக்கணும்ன்ற மாதிரி இருப்பாங்க. பட் அவங்க பார்க்கும்போது பார்த்தா ரொம்ப கடுகடுன்னு இருக்காங்க, அவனை பார்த்தாலே கோவம் வருதுன்னுவாங்களே. இந்த மாதிரி பேச்சு வாங்கக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னா மேஷத்துல செவ்வாய் இருக்கவங்க. ஆனால் கண்டிப்பாக ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருப்பாங்க. பஞ்சுவாலிட்டி பரமசிவங்கெல்லாம் யார் அப்படின்னா மேஷத்துல பிறந்தவங்க தான். கரெக்டாக ஒரு டைம் கீப்பப்பாக இருக்கட்டும், கரெக்டாக நேரம் தவறாமல் கடைபிடிக்கிறது, ஒரு இடத்துல எங்கே இருந்தாலும் சரி ஒரு இடத்துல ஒரு ஆளுமையாக கெத்தாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. என்னன்னா இவங்களுக்கு அந்த சனி அங்கே வந்து உங்களுக்கு நீச்சம் அடைகிறது இல்லையா. ஸோ தொழில் சார்ந்த இடங்களில் வந்து ஒரு நம்பிக்கை துரோகங்களையும் நிறைய இடத்துல ஒரு மனக்கசப்புகளையும் சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. சொந்தமாக தொழில் பண்ணுறதுன்றதை விட ஒரு அரசு துறையில் ஒரு யூனிஃபார்ம் லேட்டரில் இருக்கக்கூடிய அமைப்பு மேஷத்தில் பிறந்த செவ்வாய்க்கு உண்டு. ஓகே. அடுத்து வந்து ரிஷபராசியில் செவ்வாய் எப்படி இருப்பார்? ஒரு ரிஷபம் அப்படின்னாலே காலச்சக்கரத்தின் 2ஆம் இடம் சொல்லக்கூடியது ரிஷபம். இங்கே சுக்கிரன் அதிபதி, இங்கே சந்திரன் வந்து உங்களுக்கு உச்சமடைகிறார். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆஃப்டர் மேரேஜ் தான் என்னுடைய வாழ்க்கையில வளர்ச்சி. கணவன் வந்ததுக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கையில மாற்றம், மனைவி வந்ததுக்கு அப்புறமும், ஆமா கணவன் வந்ததுக்கு அப்புறம் மனைவி வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு உறவுகள்ல ஆஃப்டர் மேரேஜ் ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி போறாங்க அப்படிங்கிறது வந்து 2ஆம் இடத்துல இருக்கக்கூடியது. நிறைய பேருக்கு என்னன்னா அந்த இரு திருமண அமைப்பையும் கொடுக்கறது அந்த ரிஷபத்துல செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பிரச்சனை உண்டு. ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணத்துக்குள்ள கொண்டு போறது, பஞ்சாயத்து எங்கேயாவது பணத்தை கொடுத்து ஏமாந்துறது, பெரும்பணம் கொண்டு போய் லாக் பண்ணிக்கிறது, இதெல்லாம் வந்து ரிஷபத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கொண்டு. பர்டிகுலராங்க வீடு வாங்குறதுக்கு கடன் வாங்கி லோன் வாங்கி நான் வீடு கட்டினேன் அப்படிங்கிற நிலை வந்து டெஃபினட்டாக உண்டு. என்னன்னா ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் என் ஒய்ஃப் வந்து ஆசைப்பட்டாங்க, அவளுக்கு ஒரு வீடு வேணும்னு. ஒரு இஎம்ஐ போட்டால் நான் வாங்கி கட்டி கொடுத்துட்டேன்னா அவள் ஹாப்பிங்க.
அப்படின்றது மாதிரி, குமுதா ஹாப்பி என்னாச்சுன்றது மாதிரி இவங்களுக்கு இந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் என்னன்னா கடனை வாங்கினாலும் ஒரு சந்தோஷத்தை விரும்பக்கூடிய தன்மைக்கு கொண்டு வந்து விட்டுரும். மற்றவங்களை வந்து சந்தோஷப்படுத்துறதுல அவ்வளோ இதா இருக்கும். அது பர்டிகுலர் நம்மளோட மனைவியா. அடுத்து வந்து 3வது ராசியான மிதுனத்துல செவ்வாய் எப்படி செயல்படுவார்? கண்டிப்பா. இப்போ மிதுனம் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்க புதனோட வீடு, காலச்சக்கரத்தின் 3ஆம் இடம் சொல்லக்கூடியது மிதுனம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் இருக்கிறது அடாவுடியான ஒரு படிப்புன்னு வாங்க பார்த்தீங்களா, படிக்கிற விஷயம் கூட சரி புத்திசாலித்தனமாக இருப்பாங்க. ஆல்ரெடி எல்லாமே வந்து கால்குலேட்டிவ் தான். எங்கே யார்கிட்ட போனால் எப்படி நம்ம வந்து ஜெயிக்க முடியும், தன்னோட வாக்கால் சம்பாதிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல. இதெல்லாம் என்னடா சும்மா டிங்கிட்ட பேசி கொடுக்குறான், லாஸ்ட் ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு போகிறான், நம்ம உட்காந்து நாள் ஃபுல்லாக வேலை பார்க்குறோம், நமக்கு ஒன்றுமே கிடைக்கும். ஈஸியாக செயல்படுறது இரட்டைத்தன்மையான ஒரு நிலைகள் இருக்கும். ஸோ இயங்கக்கூடிய ஒரு அமைப்புன்றதும் இல்லாமல், அதாவது உடல் பாதி உயிர் பாதின்னு வாங்கல, இவங்கெல்லாம் புத்தி வேலை பார்த்துட்டே இருக்கும். நிறைய அந்த கிரியேட்டிவ் ஸ்கில் இருக்கக்கூடியவங்க, டெவலப்மெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஆட்கள்லாம் எங்கே இருப்பாங்க அப்படின்னா இந்த மிதுனத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு உண்டு. நிலபுலன்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அக்கா தங்கச்சியோட கரெக்டாக ஒரு மோதல் வரும் பார்த்தீங்களா, ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் அம்மா அப்பாலாம் இல்லை அப்படிங்கிறப்ப இந்த சொத்து சோகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பெருசாக பூர்வீகத்தில் ஒரு பஞ்சாயத்து அனுபவிப்பாங்க. எங்கள் குடும்பம் மாதிரி நாங்கள் வாழ்ந்ததும் இல்லை வீழ்ந்ததும் இல்லைன்ற, அது பர்டிகுலர் அந்த சகோதரிகளுக்குள்ள வந்து ஒரு பிரச்சனையை சந்திச்சு பிரிவினை சந்திக்கிற அளவுக்கு கொண்டு போகிறது இது அப்படின்னப்போ மிதனத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து சகோதரிகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கருத்து வேற்றுமை, அதுவும் பர்டிகுலர் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட தகராறுகளையும் பிரிவினைகளையும் பிரச்சனையை கொடுக்கும். உயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, நம்ம பத்திரப்பதிவுன்னு சொல்றோம், ஏதாவது டாக்குமெண்டேஷன் இஷ்யூ இல்லாமல் அவங்களுக்கு இருக்காது. மிதனத்தில் செவ்வாய் இருக்கவங்களுக்கு இந்த ஒரு பிரச்சனை உண்டு. அதே மாதிரி அவங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களுமே டெக்னிக்கல் சார்ந்தது, நிறைய இன்ஜினியரிங் ரிலேட்டட்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரொம்ப ரிசர்ச் சென்டர்ல போறது மாதிரியான ஒரு அமைப்பு. எப்போ பாரு என்னமோ யோசிச்சுக்கிட்டே இருக்கான், எங்ககிட்டே இருக்கான்ற மாதிரியான ஒரு அமைப்பு கொடுத்துரும். ஓகே, அடுத்தது கடகத்துல செவ்வாய் எப்படி செயல்படுவார்? கடகத்துல செவ்வாய் எடுத்துட்டோம் அப்படின்னா அது காலச்சக்கரத்தின் 4ஆம் இடம். ஸோ கடகம்னும் போது இங்கே சந்திரன் தான் அதிபதியா வர்றாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவங்களுக்குமே இந்த இடத்துல செவ்வாய் ஆல்ரெடி நமக்கு நீச்சமாகக்கூடிய தன்மை உண்டு. 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது வந்து கொஞ்சம் அவ்வளோ நல்லது இல்லைன்னு சொல்லலாம். இந்த கண்டிப்பா அந்த ஒரு மேரேஜ் லைஃப்ல வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஒரு விஷயம் இருக்கும் பார்த்தீங்களா, அது இல்லாமல் நிறைய பேர் தவிர்ப்பாங்க. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயில என்னன்னா வீடு பொருளாதாரம் எல்லாமே இருக்கு. என் ஹஸ்பண்ட் எனக்கு எந்த குறையும் வைக்கல, எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்துருக்காரு, எல்லாமே இருக்கு. ஆனால் அதனால எனக்கு டைமே ஸ்பெண்ட் பண்ண சொத்து வச்சு என்னங்க பிரயோஜனம், புலம்பக்கூடிய நபர்கள் உண்டு. ஸோ அந்த ஒரு உணர்வுகள் ரீதியான விஷயங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டி அப்படின்றது இல்லாமல் இருக்கும். எனக்கு வந்து ஃபேமிலி லைஃபே வெறுத்து போச்சு அப்படின்ற அளவுக்கு இருக்கக்கூடிய நபர்கள் தான் அந்த 4ஆம் இடத்துல செவ்வாய். கண்டிப்பாக ஆனால் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். சொத்துக்கள் வீடு வாசல் மூலமாக வருமானம் பார்க்குறது சொல்லுவாங்க இல்லைங்களா, நிறைய வீடு கட்டி விட்டுருக்காங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க, அதன் மூலமாக வருமானம் வருது. இந்த வீட்டின் மூலமாக வருமானம் வருதும் சரி, வண்டி வாகன போக்குவரத்து 4-5 கார் வச்சுருக்கோங்க, கார் போயிட்டுருக்கு, ட்ராவல்ஸ் மாதிரி வச்சுருக்கோம், அதுலேருந்து வருமானம் வருது. ஆனால் எந்த அளவுக்கு வருமானம் வருதோ அந்த அளவுக்கு பிரச்சனையும் சந்திக்கக்கூடிய நபர்கள் அதில் உண்டு. இவங்க வச்சிருக்க வண்டியிலே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆக்சிடென்ட்ஸ் கேஸு இந்த மாதிரி பஞ்சாயத்துலாம் நிறைய சந்திப்பாங்க. அடுத்தது காலச்சக்கரத்தின் 5வது ராசியான சிம்ம ராசியில செவ்வாய் எப்படி செயல்படுவார்? 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது ரொம்ப பலம்னே சொல்லலாம். பொதுவாக வந்து அதுவும் சிம்மத்தில் வந்து செவ்வாய் இருக்கு அப்படின்னா ஒரு ஆளுமை பண்பு அப்படின்றது இருக்கக்கூடிய தன்மை உண்டு. இவங்களெல்லாம் பொறுத்த வரைக்கும் ஒரு அதிகாரம் தோரணை பிள்ளைங்களால ஒரு, ஏன்னா 5ஆம் இடம்னாலே நமக்கு வந்து குழந்தை ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. ஸோ குழந்தை பிறப்பில் டிலே ஆகுறது, குழந்தைகளுக்காகவே வாழ்க்கையை வாழ்றது, அந்த குழந்தைகளை பற்றின விஷயங்கள் அபார்ஷன் இந்த மாதிரிலாம் அவங்க குடும்பத்தில் நடந்திருக்கும்னு வச்சுக்கலாம், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதனுடைய இன்னொரு பக்கம் எடுத்துட்டோம் அப்படிங்கும்போது கவர்மெண்ட் சம்பளம் வாங்குறாங்க, ஒரு போஸ்டிங்கில் இருக்கேங்க, ஒரு பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்குது, அரசியல்வாதியாக இருக்கேன், அரசுக்கும் எனக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அங்கீகரிக்கக்கூடிய தன்மையெல்லாம் உண்டு. ஸோ ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். பூர்வீக சொத்துக்களால் லாபத்தை அடையக்கூடியது, ஏதாவது தாத்தன் பாட்டன் சம்பாரிச்சு வச்சிருக்காரு, அது வந்து பேரனுக்கு கிடைக்கணுன்றது ஒரு புண்ணியம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு அந்த பூர்வீக சொத்துக்களை கேஸ் போட்டனால நான் வாங்கிட்டேங்க, எனக்கு கிடைச்சிச்சு, எங்கள் அப்பா அனுபவிக்கல, என் தாத்தா சொத்து 3 தலைமுறை இருந்த சொத்து இன்னைக்கு நான் அனுபவிக்கிறேன்ற அளவுக்கு கூட ஒரு குடுப்பனை கிடைக்கக்கூடிய தன்மை. ரொம்ப குடுப்பனையான ஆட்கள் அவங்க. நிச்சயமா. ஓகே, அடுத்து வந்து 6ஆம் ராசியான கன்னி ராசியில செவ்வாய் எப்படி செயல்படுவார்? பொதுவாக இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது காலச்சக்கரத்தின் 6ஆம் இடம்ன்றது உங்களுக்கு பார்த்தாலே பயப்படக்கூடிய ஒரு ராசி தான். வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்ன கன்னி ராசி மச்சம் இருக்குப்பா அப்படின்ற மாதிரி காதல் வாழ்க்கைக்கு ஓகே, பட் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ன்றதை தாண்டி பணம் சம்மந்தப்பட்ட விஷயம், கடன், நோய், எதிரி எல்லாத்தையும் குறிக்கிற ஒரு விஷயமே அதுதான் இல்லையா. ஸோ இந்த கன்னியில வந்து உங்களுக்கு செவ்வாய் இருக்கும்போது நிலபுலன்கள் சார்ந்த ஒரு பிரச்சனை, படிப்பு சார்ந்த விஷயத்துல வந்து தடைகள் ஏற்படுறது, யாரையாவது ஒருத்தவங்களை போய் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய தன்மைகள் இதெல்லாம் உண்டு. பொதுவாக வந்து உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும், நரம்பு தொடர்பான விஷயங்கள் நீங்களாம் கொஞ்சம் அதெல்லாம் டேக் கேர் பண்ணி பார்த்துக்கணும். ஓகே, காது மூக்கு தொண்டை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அடிக்கடி வந்து நோய்வாய்ப்படக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு இருக்கும்.
இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அப்போ வந்து யாருக்காவது போய் டாக்குமெண்ட், ஃப்ரெண்டு எனக்கு உயிர் நண்பன்பா, அவனுக்காக நான் ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்ணால் என் பேரில் சைன் பண்ணி கொடுத்து என்னோட பத்திரத்தை வச்சு கொடுக்குறேன், அவனோட கெரியர் ஸ்டார்ட் அப் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு கொடுத்துருவாருன்ற நம்பிக்கையில் இவர் ஏதாவது சைன் பண்ணாருன்னா மறந்துடணும். அவ்வளோதான், தன்னோட உயிரையே எழுதி வச்ச மாதிரி. கண்டிப்பாக, கிட்டத்தட்ட ஓ, அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்கும். செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிக்கக்கூடிய ஆட்களும் உண்டு இல்லையா? ஸோ இந்த புதன், அதாவது 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு அந்த பஞ்சாயத்து சும்மா வாய மூடிட்டு இருந்திருக்கலாமே, தேவையில்லாத ஏன் தொண்டையும் எடுத்துட்டு வர அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கிட்டத்தட்ட அந்த கதை தான். அடுத்து வந்து காலச்சக்கரத்தின் 7வது ராசியான துலாம் ராசியில செவ்வாய் எப்படி செயல்படும்? துலாம் அப்படின்னாலே வந்துட்டு காலச்சக்கரம் 7ஆம் இடம், அப்போ கலத்திரம். ஸோ கலத்திரம்ன்றப்போ இங்கே சுக்கிரன் தான் அதிபதி. இந்த இடத்துல செவ்வாய் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வகையில மனைவி வரவங்களுக்கு வந்து நல்ல சொத்தோட மனைவி வர்றாங்க, அழகான மனைவி வராங்க, அதுவுமே வந்து சொத்தோட சேர்த்து கொண்டு வராங்கன்னு சொல்லுவாங்க. மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்குலாம் சொத்து சேர்ந்துச்சு, அவங்களோட வாழ்க்கையில வளர்ச்சி வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ரிஷபமும் துலாமும் கிட்டத்தட்ட அப்படிதான். என்னன்னா இந்த மனைவி எல்லாம் கொஞ்சம் கோபமான ஆளா இருப்பாங்க, கடுகடுன்னு இருப்பாங்க. அந்த கோவத்தை வந்து வீட்டுல இவர்கிட்ட கோவம் வந்துச்சு, அடுத்து சட்டி போட்டிலாம் அவங்க உருட்டுற சத்தத்தை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம், ரைட்டு அப்படின்ற மாதிரி. ஸோ 2வது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில வளர்ச்சி வரும். பொதுவாக 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் அவங்களுடைய 2வது குழந்தைக்கு அதுக்கப்புறம் ஒரு சொத்துக்கள் வாங்குறது, சொத்துக்கள் அமையிறது இருக்கும். அந்த குழந்தையும் கோவம், அம்மா மாதிரியே கோவமா இருக்கு, அப்படியே அவங்க அம்மா பார்க்குற மாதிரி இருக்குன்னு திட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி அமைப்பு யாருக்கு இருக்குன்றப்போ அந்த 7ஆம் இடத்துல செவ்வாய். ஸோ சில பேருக்கு அந்த திருமண வாழ்க்கைன்னு கரெக்டாக அமைஞ்சிட்டா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா ஆஃப்டர் மேரேஜ் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில பஞ்சாயத்து, இல்லைன்னா வேற ஒரு அஃபையரு, ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணத்துக்குள்ள போகிறது. திடீர்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் பிறந்திருக்கும், இவங்க கூட நல்லாவே லைஃப் போயிட்டு இருக்கும், காரணமே இல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் சண்டை சச்சரவு, பிரிவினைக்கு போகும், டிவோர்ஸ்க்கு போகும், இன்னொரு ஒரு லைஃப்ல இன்னொரு ஆளை தேடுறது, இந்த மாதிரி அமைப்பையும் கொடுத்துரும். என்ன மேடம், ஆரம்பத்துல வந்து ஒரு பயங்கரமா சொல்லிட்டு கம் டு தி கன்க்ளூஷன் லைஃப் அமைஞ்சிட்டா, தேர்ந்தெடுத்துட்டா, சப்போஸ் இவங்க வந்து தவறான ஒரு பாதையை சூஸ் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை. ஏன்னா செவ்வாய்ன்றது சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் எப்பவுமே, அதாவது நல்ல ஒரு உறவு அமைதுன்றது வந்து கடவுள் கொடுத்த வரோன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த உறவுன்றது, அதாவது செவ்வாய் சுக்கிரன் இந்த கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா உள்ள வர்றது வரைக்கும் பெரிய பஞ்சாயத்து இருக்கும். வந்துட்டாங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு இணக்கமான இந்த உறவு வந்து ரொம்ப 24/7 ரொமான்டிக்னு வாங்கல, அந்த மாதிரி இணைப்பிரியாத தம்பதிகளா இருக்கவங்க இவங்க தான். அந்த கரெக்டான லைஃப் அமையல அப்படின்னா தவறான பாதையில போறவங்களும் இவங்க தான். ஏப்பா, 2 பாதைகள், 2 விதமான ஆட்களும் உண்டு. அதுல எந்த விதத்துல யாரு மாற்றாங்கன்றதை பொறுத்து, அவங்களோட சுயஜாதத்தை பொறுத்து உண்டு. சரி, அடுத்தது விருச்சக ராசி, 8வது காலச்சக்கரத்துல 8வதா இருக்கிற ராசி. இதுல செவ்வாய் எப்படி இருப்பார்? பொதுவாக அந்த காலச்சக்கரத்தின் 8ஆம் இடம்ன்றப்போ மறைவு ஸ்தானம் சொல்லக்கூடிய விஷயங்கள். ஸோ 8 அப்படிங்கிறது மறைவு அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல செவ்வாய் வர்றது, ஆல்ரெடி செவ்வாய் அங்கே அதிபதியாக இருக்காங்க. எதையுமே என்னன்னா நேருக்கு நேராக பேசி உட்காந்து எனக்கு இது தேவை உனக்கு அது தேவைன்றது மாதிரி பேசினா முடிஞ்சு போகும். அந்த தாண்டுற அந்த எண்ணமும் கர்வமும் தலை தூக்கிட்டே இருக்கும். இந்த சந்திரன் நீச்சம் இல்லையா இந்த இடத்துல, அப்போ என்ன ஆகும்னா இதை போய் நம்ம அவங்ககிட்ட கேட்கறதா, மனம் விட்டு பேசுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய தன்மைகள் இருக்கும். ஸோ அதனால தவறான பாதைகள், அதாவது மறைமுகமா ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கக்கூடிய தன்மை 8ஆம் இடத்துல இருக்க செவ்வாய்க்கு உண்டு. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருமண வாழ்க்கை திருப்தி இல்லாமல் போய் பிரச்சனைகளை சந்திக்கிறாங்களே, இவங்களுக்கு அந்த இடத்துல செவ்வாய் இருக்கிறது பார்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்பிக்கை துரோகங்களை சந்திக்கிறது, அதாவது நம்ம 7ஆம் இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு துலாத்துல இருக்கும்போது பார்ட்னர்ஷிப்லாம் வரும், அதெல்லாம் வியாபாரம்லாம் பண்ணுவாங்க, நல்லபடியாக போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். கவுத்தி விடுறதுன்னா 8ஆம் இடம், அந்த லாபத்தை எப்படி அனுபவிக்கிறாங்கன்றப்போ அந்த கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இவங்கெல்லாம் வந்து பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இவங்களுக்கு அது செட் ஆகுது. ஆரம்பத்தில் கொடுக்குற மாதிரி கொடுக்கும். எப்பயுமே வந்து ஒரு கோவமான ஆள் இருந்தால் பரவாயில்ல, யாராவது ஒருத்தவங்க கத்துறவங்க ஒருத்தவங்க கேட்குறவங்களும் இருக்கணும்ல. 2 பேருமே கத்துறவங்களா இருந்தால் என்ன பண்ண முடியாது. அதுதான் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய். ஆனால் சொத்துக்கள் வழியாக வருமானம் கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் உண்டு. குழந்தைகள், அதாவது உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்படும் போது இவங்களுக்கு இந்த வயிற்று பகுதியில் மறைமுக ஸ்தானம் சொல்லக்கூடிய மறைந்து இருக்கக்கூடிய ஒரு உறுப்புகளில் வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதெல்லாம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. சரி, அடுத்து தனுஷ் எப்படி இருக்கும்? 9வது ராசி காலச்சக்கரத்தில் தனுஷ் ராசியில் செவ்வாய் எப்படி இருப்பார்? லக்னத்துக்கு 9ஆம் பாவகம். பொதுவாக வந்து காலச்சக்கரத்துக்கு 9ஆம் பாவகம் சொல்லும்போது உங்களுக்கு தனுஷ் ராசி, இந்த இடத்துல குரு தான் அதிபதியாக வர்றாரு. ரொம்ப பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எப்பயுமே நம்மளுடைய தகப்பனாரை கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயமா நம்ம பார்ப்போம். 9ஆம் இடம்ன்றது ரொம்ப நம்ம என்ன இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கோம், என்ன அனுபவிக்க வந்திருக்கோன்றது மாதிரி. ஸோ இந்த இடத்துல செவ்வாய் வரும்போது அப்பா ரொம்ப கோவமான ஆள், ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். எப்பா எங்கள் அப்பா இருக்காரு வச்சு செய்கிறாருப்பா, இந்த ஆள்கிட்டலாம் வாழவே முடியாது புலம்புவாங்கல்ல. என்னன்னா அவங்களுடைய வழிநடத்துதல் ரொம்ப நல்லா இருக்கும். இவர்கிட்ட இருக்க மைனஸ் என்னன்னா, என்னைய நானே செயல்பட விட மாட்டாரு, எல்லாத்தையும் அவர் மைண்டுக்கு நான் வேலை பார்க்குறேன்ற அளவுக்கு புலம்பக்கூடியவங்களா இருக்கும். சந்தோஷ் சுப்ரமணியம் மாதிரி கிட்டத்தட்ட அதுதான்.
எப்படினாலும் நம்ம பேசும்போது அந்த சொந்த சுப்பிரமணியத்தை எடுக்காம இருக்க முடியறது கிடையாது நம்ம சேனல்ல. அது மாதிரிதான் வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி கொடுத்துருது. ஸோ அப்பா வந்து ரொம்ப கோவமா இருப்பாரு, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. சில விஷயங்களை வந்து அவர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடக்கூடிய ஒரு ஆஃபீஸராகவே வீட்லயே இருப்பாருன்றப்போ நமக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரதான் செய்யும். பட் ஆனால் அப்பா என்ன பண்ணிட்டு போவார் அப்படின்னா, எனக்கு மட்டும் இல்லைப்பா, நான் வாழ்ற வாழ்க்கையை விட என் பிள்ளைங்க நல்லபடியாக அந்த காலத்தில் அடுத்து வரக்கூடிய காலகட்டம் என் பேரும் பேத்தி முதற்கொண்டு அனுபவிச்சுட்டு போகணுன்ற அளவுக்கு சொத்துக்களை தேடி அப்படியே எழுதி கொடுத்து பையன் கையில் கொடுத்துட்டு போவார். இவ்வளோ ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருந்தாலும் அவங்களுடைய அதாவது பரம்பரை சார்ந்த விஷயத்துக்காகவே சொத்துக்கு தேடி கொடுக்கறது யாருக்கு இருக்கும் அப்படின்னா இவங்களுக்கு அந்த பாக்கியம் உண்டு. ஓகே, அடுத்து 10வது ராசியான மகரம். இதில் வந்து செவ்வாய் எப்படி செயல்படும்? கண்டிப்பாக மகரத்தில் வந்து உங்களுக்கு செவ்வாய் வந்து ஆல்ரெடி உச்சமடைகிறார். கிட்டத்தட்ட காலச்சக்கரத்தின் 10ஆம் இடம்ன்றப்போ அந்த சனியோட வீடு அங்கே உச்சமடையுது. என்னன்னா நம்ம சில நேரங்களில் எவ்வளவு ஒருத்தர் சீன்றான், நம்ம பாட்டுக்கு செவனேன்னு வேலை பார்த்துட்டு இருந்தாலும் நம்மளை ஒருத்தர் சீன்றான்றப்போ நீ அதுவும் வேலையை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்கல்ல. பொதுவாகவே செவ்வாய்க்கு அந்த ஆர்வத்து பண்பு உண்டு. என்ன மாதிரி என்னடா தம்பி அப்படின்னு கேட்டுட்டா இறங்கி வேலை பார்க்குறோன்னு நான் தான், என்னடா நீலாம் பண்ணிட்டேன்னு கேட்டா நீ உங்கள் வேலையை அது தூக்கி போட்டு போகிறாலும் நம்ம தான் அப்படின்றது மாதிரி. ஸோ அந்த ஒரு கோபம் வேலை செய்கிற இடத்துல தட்டி கொடுத்தா நான் இந்த இடத்துல பயங்கர அவங்களுக்கு அடிமை, என்னை வந்து அதிகாரத்துவம் பண்ணாங்க அப்படின்னா நான் யாருன்னு காட்டுவேன் அப்படின்றது மாதிரி தான். ஸோ செவ்வாய் உச்சமடையும் போது யாரும் ஒரு வார்த்தையை ஒரு ஹார்ஸாக பேசுறது அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்கிற தடைகள் இருந்தாலும் அனுபவிக்கக்கூடிய பாக்கியமும் உண்டு. என்னதான் செஞ்சாலும் சில பேருக்கு கெட்டவங்கன்ற பேர் மட்டும் வரும் பார்த்தீங்களா, இதெல்லாம் யாருக்கு அப்படிங்கிறப்போ மகரத்தில் இருக்கவங்களுக்கு அந்த தன்மை உண்டு. அது அடுத்ததா 11வது ராசியான கும்பராசியில் செவ்வாய் எப்படி இருப்பார்? கண்டிப்பாக 11ஆம் இடம்ன்றது நமக்கு லாபஸ்தானத்தில் குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுவுமே சனியினுடைய வீடு தான். இந்த சனி செவ்வாய் சேர்க்க ஒரு வகையில் வந்து இந்த பழைய பொருட்கள்லாம் தேடி வச்சு அதன் மூலமாக வருமானம் பார்ப்பாங்க பார்த்தீங்களா, இந்த தன்மையெல்லாம் இருக்கும். பழைய விஷயத்த தேடி முடிஞ்சு போயிருக்கும், அதை எடுத்து ஹிண்ட் வச்சு சண்டை போடுவாங்கல்ல, அவங்களும் இவங்க தான். முன்னொரு அதாவது ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி ஒரு நடந்த விஷயத்த கூட இந்த தலைமுறையை எடுத்து அதுக்கு ஒரு காரணம் காட்டி பல காலங்களா பல வருடங்களா பிரிஞ்சிருக்கக்கூடிய குடும்பம்லாம் பார்த்துருப்போம்ல. இது எல்லாமே இந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய். ஸோ சொத்துக்கள் வழியாக தான் அவங்க குடும்பமே பிரிஞ்சிருக்கும். அவங்கள மாதிரி ஒரு ஊர் கூடி எல்லாமே பண்ணக்கூடிய திருவிழா மாதிரி இருந்த ஒரு குடும்பமே சொத்துக்கள் வழியாக பிரச்சனையை சந்திச்சு பிரிவினைக்கு போகிறதுமே இந்த தன்மை உண்டு. பொதுவாக வந்து சனி செவ்வாய் சேர்க்கவங்கலாம் வந்து கொஞ்சம் டேஞ்சரான ஆட்கள் தான் சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னா, எங்கேயாவது போகும்போது ஏதாவது ஒரு பஞ்சாயத்து இவங்கள்ட்ட வந்துட்டே இருக்கும். நிறைய வந்து கடவுள் வழிபாடு எடுத்துட்டா கூட இவங்கெல்லாம் வந்து ஒரு உக்கிர தெய்வங்களை தான், ஒரு ஆயுதமேந்திய தெய்வங்களை தான் வழிபடுவாங்க. அவங்களுடைய பாரம்பரியத்தை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. எங்கேயாவது கோயில்களுக்கெல்லாம் போய் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, எல்லாரும் சேர்ந்து ஒரு குலதெய்வ கோயில் போவாங்க. இதில் யாருக்கு பரிவட்டம் கட்டுறது, யார் தலைமை தாங்கிறது, எங்கள் தலைமுறை தான் இப்படி அப்படின்ற அளவுக்கு சண்டை சச்சரவு ஒன்று பார்த்துருக்கீங்களா? கரெக்டாக கோயில் திருவிழா அன்னைக்கு தான் பஞ்சாயத்தே ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி அமைப்பெல்லாம் அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு உண்டு. இந்த பரிவட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இது ரொம்ப பேர் போன ஒரு விஷயமாவே. அடுத்ததா காலச்சக்கரத்தில் 12வது இடத்துல இருக்கிற மீன ராசியில் செவ்வாய் எப்படி செயல்படுவார்? பொதுவாக காலச்சக்கரத்தில் 12ஆம் இடம் சொல்லும்போது இது வந்து குரு தான் அதிபதியாக இருக்காரு. ஸோ சண்டைனா சட்ட கிளியதாங்க செய்யுன்ற அளவுக்கு இருக்கக்கூடிய நபர்கள். தன்மானம் ரொம்ப முக்கியங்க, கௌரவம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு வாழக்கூடிய நபர்கள். ஸோ குரு செவ்வாய் அப்படிங்கிறப்போ இந்த குழந்தைகளுக்கு பிரச்சனையை சந்திக்கிறது, ஏதாவது ஒரு குழந்தைங்களுக்காக ஏதாவது ஒரு பஞ்சாயத்தை அவன் எடுத்துகிட்டு வந்துடுறான். இந்த 12ஆம் இடத்துல இருக்க செவ்வாய் வந்து நமக்கு நல்லது இல்லைன்னு சொல்லுவோம். பொதுவாக தேவையில்லாத பஞ்சாயத்துக்களை நிறைய பிள்ளைகளால் ஒரு அவப்பேர்களை வருது அப்படிங்கிற அளவுக்கு. இதே வந்து உங்களுக்கு டாக்டராக இருக்குமா நோயாளியாக இருக்குமா 2 விஷயம் இருக்குல்ல. ஸோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு பேஷண்ட்டாக போகிறதுக்கும் அந்த செவ்வாய் அங்கே வேணும். பட் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு டாக்டராக போகிறாருல, டாக்டராக போயிட்டாருன்னா அவர் தப்பிச்சாரு, இல்லைன்னா ஊசி குத்துற வாங்கக்கூடிய ஆளாக போயிடணும். அந்த மாதிரி தான் 12ஆம் இடத்துல செவ்வாய் பலமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டிவ், நல்ல ஒரு கிரேடை கொடுக்கும். பெரிய ஒரு அதிகாரத்தோரணம் சொல்லக்கூடிய அளவுக்கு அரசு வழியில் ஒரு பெரிய யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கக்கூடிய உயர் பதவி அதிகாரத்துவம் அப்படின்றதோட சேர்த்து கொடுக்கும். இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அந்த செவ்வாய் எங்கேயாவது பலம் இழந்து ராவுகேதுலாம் தொடர்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல செவ்வாய் இருக்கிறது சில பேருக்கு அது தேவையில்லாத பஞ்சாயத்துகளை கொடுத்துரும். ஒரு அவமான அசிங்கத்தை கொடுக்கும். போலீஸ் ஸ்டேஷனு, வம்பு வழக்கு பஞ்சாயத்து, யாருக்குள்ளேயே சண்டை போடுறது, ரவுடிசம் பண்ணுறாங்க, பிரச்சனையை சந்திக்கிறாங்கன்றதெல்லாம் அதை கொடுத்துரும். நல்லா இருந்தாங்கன்னா அவங்கள ஒவ்வொன்றும் அப்படியே வேற மாதிரி கொண்டு போகும், கௌரவமாக பார்க்க வைக்கும். ஓகே, 2 எக்ஸ்ட்ரீம், ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் தான் இருக்கும். ஓகே, அது அவங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்தது. ஓகே, செவ்வாய் வந்து 12 ராசிகள்லையும் எப்படி செயல்படும் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய வார்த்தைகளுக்கும் ரொம்ப நன்றி.